உனக்கு வேணா அதெல்லாம் மறந்து போயிருக்கலாம் ஞாபக மறதியின் காரணமாக, ஆனால் மேலே இருக்கிற ரெக்கார்டில் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்படி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாமே செய்த பிழைகள், செய்து கொண்ட வினைகள்லாம் பிற்காலத்தில் இதுதான் கர்ம வினைகளாக மாறும். அப்போ எனக்கு ஏதோ தெரியல, தவறு பண்ணிட்டேன், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஏதோ என்னுடைய வேகம், வயசு, விவேகம், என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆசைகள் அதை பூர்த்தி செய்யறதுக்காக நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இனி ஒரு காலம் இது போன்ற பிழைகளை நான் செய்யேன் என்று எப்போ சத்திய பிரமாணம் சங்கல்பம் ஏற்று நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய ஊழ்வினைகள் அழிகின்றன. இவைகளும் ஒரு காரணம் நாம் நிம்மதியற்றதாக வருது. நிம்மதி எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா? எவன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஊழ்வினையே இல்லையா அவனுக்கு தான் நிம்மதி கிடைக்கும். பணம் காசு நிறைய வச்சுட்டு இருப்பான் இல்லையா, சொத்து பத்து நிறைய இருக்கும், ஆனால் அவன் மனசாட்சின்னு சொல்லுவோம் நம்ம. அவன் செய்த ஏதோ ஒரு பிழைகள் அவன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, சந்தோஷம்